பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். சரவணன் ஆட்டோ ஏற்றி விட்டு இருப்பாங்க. மயில ஆட்டோவில் வரும்போது கவலைப்பட்டுட்டு, ஆனால் என்னை இங்கேயே நிப்பாட்டுங்க, ஏமா என்னாச்சு? இல்லை நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு யாருமே என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. சரண் மாமா என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாரு, அவருக்கு ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்காக ஆதரவா யாருமே இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு மயிலி எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஒரு கேள்விக்குறிய ஆயிடுச்சு, நான் எப்படி இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி போயிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே யோசிச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க தங்கமயில். எனக்காக இப்போ யாருமே ஒரு உதவியாக கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சுகன்யா வந்து, எங்க ஃபங்க்ஷனுக்கு சொன்ன நீ போயிட்டு வரலாமா, நான் ஏன் வரேன், நீ போயிட்டு வா. எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து தானே அவனுடைய என்ன ஃபங்க்ஷனுன்றாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அடே போயிட்டு வாடான்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லைக்கா வேலை இருக்குது மச்சான், வேலையை விட்டு போனால் திட்டுண்டே, நான் உன் மாமா கிட்ட பேசிக்கிட்டு நீ போயிட்டு வா. அக்கா வேண்டாங்க்கா, டே ஒன்றா போயிட்டு வான்னு சொல்கிறேன்ல. சரிக்காண்டாங்க. சுகன்யா வருவான். சரிங்க தச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க சுகன்யா. அதுக்கப்புறமா ராஜி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. டியூஷன் எடுக்கும் போது அங்கே அந்த அக்கா வந்து அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அக்கா நீங்கள் பேசிட்டு இருந்து உண்மையா லோன் கொடுக்குறாங்களா? ஆமாம், என் அண்ணன் அந்த வேலை தான் செய்கிறாங்க. அப்போ எனக்கு லோன் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பீங்களா? கதிர்க்கு ட்ராவல் செய்யணும்னு சொன்னேன்ல, அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அப்படியே ராஜி, கண்டிப்பாக கிடைக்கும் அக்கா, கண்டிப்பாக கிடைக்குமான்றாங்க. ராஜி நீ சந்தேகத்தோடு கேட்குற, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது, சரி ஓகேன்றாங்க. ராஜி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க, நம்மளை கவனிக்க மாட்டாங்கன்ட்டு அந்த குட்டி பையன் வந்து நோட் எடுக்க போதுட்டே என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் எழுது, அப்புறம் எது மிஸ்டேக்கோ நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? சரி ஓகேன்றாங்க. எப்படியாச்சும் கதிர்க்கு அந்த பணத்தை நம்ம கொடுத்து ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் அதுக்கு அடுத்து தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் மனைவி தாண்டா எனக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்ட்டு ராஜியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. மயில் வந்து துணியை துவச்சி முடிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காராங்க. அப்பப்பா முடியல அப்படின்வாங்க. உடனே மீனாவும் வந்துடுவாங்க. என்னாச்சு மயில், ரொம்ப வெயிலத்தை கை காலெல்லாம் வரைக்கும் டயர்டாக இருக்குது, அப்புறம் எடுத்துகிட்டு போய் உடத்துற. ஆமாம், முன்னதான் நீ கன்சிவாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு வயிற்றுல ஏதாச்சும் இருக்கா? என்ன இல்லை இல்லை அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது மீனாவும் ஷாக் ஆகுறாங்க, அரிசியுமே ஷாக் ஆகுவாங்க. மயில் ஃபீல் ஆகிட்டு உள்ளே போக பார்ப்பாங்க. டீ குடிக்கிறியா? இல்லை வேணாம் தாண்டி போயிடுறாங்க. அப்புறம் கோமதி உள்ளே போனதும் அரிசி இருந்துட்டு, என்ன நீ இது, ஏன் தான் அத்தை இப்படி இருக்காங்களோ தெரியல, ஒவ்வொரு முறையும் மயிலக்கவா வார்த்தையாலே சொல்லி அவங்க ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அரிசியுமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறமா ராஜி நடந்து வரும்போது கதிர் இங்கே தானே இருக்கானா, சரி பேசலான்ட்டு அங்கே போகிற சிஸ்டர்ன்றாங்க. ஹாய்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குன்றாங்க. கதிர் இவங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி மச்சான் நான் கிளம்புறேன், சரி சிஸ்டர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்து போகலாமா, வேலை இருக்கா? இல்லை, சிவா போகலாம் அப்படின்வாங்க. அப்புறம் என்ன விஷயம்ன்றாங்க. அதுமா நான் டியூஷன் எடுக்க போகிறேன்ல, அங்கே அந்த அக்கா அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? இல்லை அவங்களும் வந்து லோனு இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களா, நான் லோன் கேட்டேன் தரதா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செட் ஆகாது வேணான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீயே எனக்கு இவ்வளோ பண்ணுற, நீ போலீஸ் ஆகணும், அது மட்டும்தான் உன்னோட மைண்டில் இருக்கணுன்றாங்க. உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பாரு, இங்கே பாரு இனிமேல் வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணால் கேளுன்னு கோவமாக சண்டை போட்டு போயிடுறாங்க. சுகன்யாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் 2 பேர் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சுகன்யாவுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பார்த்து பயந்து போகிறாங்க. குறுக்கு வழியில் போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்னாச்சுன்னு பழனி கேட்கவும், அதுதான் என்னுடைய எஸ் அப்படின்றாங்க. புரியல, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பயப்படுறியா, டிவோர்ஸ் ஆகிடுச்சுல ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் பயப்படுறேன், நீ பயப்படாதுன்னு ஆறுதலாக சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜி உனக்காக இது என்னது பாரு அப்படின்றாங்க. புக்கு எதுக்கு நீ வாங்கி தர, அப்படின்னா உனக்கு படிக்கிறதுக்காக வாங்கி தந்தேன், நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக எதுவும் செய்யறதில்ல, நீ செய்யாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியலன்னு கதிர் யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.